வணக்கம் நண்பர்களே. நம்ம சூரிய குடும்பத்தில் பூமிக்கு அடுத்ததாக மனிதன் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்று அதிகமாக பேசப்படும் ஒரு கோள் செவ்வாய் கிரகமாகும். இது ரெட் பிளானட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வீடியோவில் செவ்வாய் கிரகத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது சூரிய குடும்பத்தில் சூரியனிலிருந்து 4வது கோளாகும் மற்றும் 2வது மிகச்சிறிய கோளாகும். இது பூமிக்கு அடுத்த நெய்பர் பிளானட் ஆகும். இது இரும்பு ஆக்சைடு காரணமாக நிறம் சிவப்பாக காணப்படுகிறது. இங்கு ஒரு நாள் என்பது 24.6 நாட்கள் ஆகும். ஒரு வருடம் என்பது 687 பூமி நாட்கள் ஆகும். ஒரு புவிசார் கோளான இதன் மேற்பரப்பு சந்திரனில் உள்ளது போல் கிண்ண குழிகளையும் புவியில் உள்ளது போன்ற எரிமலைகள், பள்ளத்தாக்குகள், பாலைவனங்கள், பனிமூடிய துருவ பகுதிகளையும் கொண்டது. செவ்வாயின் சுழற்சி காலங்களும் பருவ மாற்றங்களும் பூமிக்கு உள்ளதை போன்றவையே காணப்படுகின்றது. சூரிய மண்டலத்துள் மிக உயரமான ஒலிம்பஸ் மலையும் மிகப்பெரிய செங்குத்து பள்ளத்தாக்குகளுள் ஒன்றான மரினர் பள்ளத்தாக்கும் செவ்வாயில் உள்ளன. செவ்வாயின் விட்டம் புவியின் விட்டத்தின் அரை பங்கு அளவு கொண்டது. இதன் அடர்த்தி புவியினரை காட்டிலும் குறைவானது. இதன் மேற்பரப்பின் பரப்பளவு புவியின் உலர் நிலப்பகுதியின் பரப்பளவை காட்டிலும் சற்றே குறைவானது. செவ்வாய் புதன் கோளை விட பெரியதும் திணிவு கூடியதும் ஆகும். ஆனால் புதன் செவ்வாயை விட அதிக அடர்த்தி கொண்டது. செவ்வாய் கிரகம் சிலிக்கான், ஆக்சிஜன் உலோகங்களின் இன்னும் பிற பாறைகளை உருவாக்கும் தனிமங்களை கொண்ட கனிமங்களால் ஆன ஒரு கோளாகும். செவ்வாயில் கீறல்கள் பொதுவாக காணப்படுவதுடன் கிண்ணக்குழிகள், பள்ளத்தாக்குகள் என்பவற்றின் சரிவுகளில் புதிய கீறல்களும் தோன்றுகின்றன. முதலில் கடுமையான நிறத்துடன் காணப்படும் இக்கீறல்கள் காலம் செல்ல செல்ல மங்கலான நிறத்தை அடைகின்றன. சில வேளைகளில் சிறியனவாக தோன்றும் இக்கீறல்கள் பின்னர் பல 100 மீட்டர்களுக்கு விரிவடைகிறது. செவ்வாயின் நீரில் பற்றி பார்க்கலாம். தாழ்வான பகுதிகளில் குறைந்த நேரத்துக்கு நீர் திரவ நிலையில் இருந்தாலும் குறைந்த வளியமுக்கம் காரணமாக செவ்வாயின் மேற்பரப்பில் திரவ நீர் இருப்பது சாத்தியமில்லை. 2 துருவங்களிலும் காணப்படும் மூடிகள் பெரும்பாலும் நீரினால் ஆனதாக இருக்கக்கூடும் என கருதப்படுகிறது. செவ்வாயில் தெரியும் நிலத்தோற்றம் ஒரு காலத்தில் அதன் மேற்பரப்பில் நீர்மநீர் இருந்திருக்கூடும் என்பதை காட்டுகிறது. வெளிப்போக்கு கால்வாய்கள் என அறியப்பட்ட பாரிய நீரிழிப்பு நிலங்கள் சுமார் 25 இடங்களில் செவ்வாய் மேற்பரப்புக்கு குறுக்கே வெட்டி செல்கின்றன. நிலத்தடி நீர்த்தேக்கங்களில் இருந்து வெளியேறிய பேரழிவை ஏற்படுத்திய நீர் வழிந்தோடிய போது ஏற்பட்ட மண்ணெரிப்பு தடங்களை இவை என நம்பப்படுகிறது. எனினும் சிலர் இவை பனியாறுகள் அல்லது எரிமலை குழம்புகளினால் ஏற்பட்டு இருக்கக்கூடும் என நம்புகின்றனர். செவ்வாயின் மேற்பரப்பில் வெப்பநிலை 27 டிகிரி முதல் -126 டிகிரி வரை உள்ளது. ஆனால் சூரியனிடமிருந்து பூமியை விட தூரத்தில் இருப்பதால் சராசரி வெப்பநிலை -48 டிகிரி சென்டிகிரேட் ஆகும். இதனுடைய காற்று மண்டலம் மிகவும் மெல்லியது. அதனால் காற்றழுத்தம் மிகவும் குறைவாகும். பெரும்பாலும் கார்பன் டை ஆக்சைடு கொண்டது. டெலஸ்கோப்பில் பார்த்தால் மிக சிவப்பாக தெரியும். அதனால்தான் செவ்வாய் கிரகம் த ரெட் பிளானட் என்று அழைக்கப்படுகிறது. இதன் ஈர்ப்பு விசை பூமியில் 38% ஆகும். பூமியை போன்றே துருவங்கள் மணி பிரதேசங்களாக இருக்கின்றன. இங்கு ஐஸ் என்பது பெரும்பாலும் ட்ரை ஐஸ் எனப்படும் கார்பன் டை ஆக்சைடு ஆகும். மேலும் செவ்வாய் கிரகத்தை விட துருவத்தில் மிகப்பெரிய பனிப்பள்ளம் ஒன்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த பனிப்பள்ளத்தில் 5905 அடி தடிமன் உள்ள பிரம்மாண்ட ஐஸ் பாறைகள் சுற்றி தண்ணீரும் உள்ளது. இந்த செவ்வாய் கிரகம் போபோசு, டெய்மோசு என்னும் 2 நிலவுகளை கொண்டுள்ளது. இவை சிறிய ஒழுங்கற்ற வடிவம் கொண்டவை. இவை செவ்வாயின் ஈர்ப்பினால் கவரப்பட்ட சிறு கோள்களாக இருக்கலாம். செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்த பல நாடுகள் பல விண்கலங்களை அனுப்பியுள்ளது. அவை செவ்வாயின் மண், காற்று, நீர் மற்றும் உயிர் சாத்தியம் பற்றி முக்கியமான தகவல்களை அளித்துள்ளன. அந்த முக்கியமான விண்கலன்களை விரிவாக பார்ப்போம். 1964ஆம் ஆண்டு நாசா மெரினர் 4 விண்கலத்தை அனுப்பி செவ்வாய் கிரகத்தை சுற்றி சென்று படம் எடுத்தது. செவ்வாய் ஒரு கிரியேட்டை நிறைந்த கிரகம் என்பதை காட்டியது. அடுத்ததாக 1975ஆம் ஆண்டு வைக்கிங் 1 என்ற விண்கலம் முதலாக செவ்வாய் கிரகம் மீது இறங்கி உயிர் இருக்கிறதா என்று ஆய்வு செய்தது. 1996ஆம் ஆண்டு செவ்வாயில் ரோவர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது மண்ணின் தன்மையை ஆய்வு செய்தது. 2003இல் செவ்வாயில் நீர் இருந்ததற்கான ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டது. இது பல ஆண்டுகள் வெற்றிகரமாக செயல்பட்டது. 2011ஆம் ஆண்டு செவ்வாய் கிரகத்தில் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் இருந்ததா என்று ஆய்வு செய்யப்பட்டது. கற்கள், மண், காற்று ஆகியவற்றை ஆய்வு செய்தன. 2020ஆம் ஆண்டு பெர்செவரன்ஸ் ரோவர் அனுப்பப்பட்டது. இது செவ்வாயில் பழைய உயிர்களின் சான்றுகளை தேடுகிறது. மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு அனுப்ப திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த மாதிரிகள் ஹெலிகாப்டருடன் அனுப்பப்பட்டது. 2013ஆம் ஆண்டு இஸ்ரோ மங்கள்யான் விண்கலத்தை செலுத்தி ஆய்வு செய்தது. இதுதான் இந்தியாவின் முதல் மார்ஸ் மிஷன் ஆகும். இது குறைந்த செலவில் மிகப்பெரிய சாதனை ஆகும். இந்த விண்கலம் செவ்வாயின் வளிமண்டலத்தை ஆய்வு செய்தது. அவ்வளவுதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜான்சி ராணி.